Daily. Taste the Daily. இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய தமிழர்களை தேடிச் சென்று உதவுகிற ஆதரவு கரம் நீட்டக்கூடிய துறை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை. அத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய அயலக தமிழர் நல வாரியம். இந்த வாரியத்தில் இதுவரைக்கும் 26,700க்கும் அதிகமானோர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பதிவு செஞ்சிருக்கிறவங்களுக்கு காப்பீட்டு திட்டம், அவங்களுடைய குடும்பத்தினருக்கு திருமண உதவி திட்டம், கல்வி உதவித்தொகை திட்டம், ஓய்வூதிய திட்டம்னு பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிச்சு செயல்படுத்துகிற பணிகள் நடந்துட்டு வருது. அயல்நாடுகளை மட்டும் இல்ல, வெளி மாநிலங்கள்ல தமிழர்கள் தவிச்சாலும் இந்த அரசு விரைந்து செயலாற்றி தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வருது. இப்படி கடந்த 7/5/2021 முதல் 28/11/2024 வரை அயல்நாடுகள் மற்றும் வெளி மாநிலங்கள்ல இருந்து 2414 தமிழர்கள் தாயுள்ளத்தோடு பாதுகாப்பா தமிழ் மண்ணுக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அயல் நாடுகள உயிரிழந்த 864 தமிழர்களுடைய உடல்கள் சொந்த மண்ணுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசோட இலவச அமர ஊர்தி சேவை மூலம் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். இப்படி அல்லப்படும் அனைவரது கண்ணீரையும் துடைக்கிறோம். இன்னலுக்கு உள்ளானவர்களுடைய புன்னகையை மீட்டு தருகிறோம். இதுதான் பேதை அண்ணா எடுத்து சொன்ன ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தத்துவம். வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஸ்டைல் சொல்லல்ல, செயல். அப்படித்தான் கடந்த 3 ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனைகளை நம்ம திராவிட மாடல் அரசுல செஞ்சிருக்கிறோம். நம்ம தமிழர்களின் வெற்றிக்காக செயலாற்றிட, தொண்டாற்றிட, முன்னேற்றிட உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க உங்களில் ஒருவனா, உற்ற சகோதரனா, மூத்த தோழனா கேட்டுக்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியில உங்களுக்கான புது திட்டத்தோட அறிவிப்பையும் நான் வெளியிட விரும்புகிறேன். வெளிநாடுகள்ல இருந்து நம் தாய்மொழி நாட்டுப்புற கலைகள், தமிழ் பன்னிசைகளை அயலகத்துல வசிக்கிற தமிழ் மக்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நேரடியாக பயிற்றுவிக்கணும் என்று கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கிறது என்னுடைய கடமை. 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் மூலமாக நடத்துவாங்க. இதுக்கு ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன். உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லாம், பூமி பந்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தை விட்டுறாதீங்க, உங்க வேர்களை மறக்காதீங்க, மொழிய மறக்காதீங்க, இந்த மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க, உங்கள் உறவுகளை மறக்காதீங்க. தாய் தமிழ் உறவுகளா உங்க நெஞ்சில சுமந்துட்டு நாங்க இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த விழா. நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் உங்க சகோதரன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கேன் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.